பிரியமானவர்களே, உங்க பிரச்சனைய பார்த்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை முழுக்க தோல்விதான் என்று நினைக்கிறீங்களா? என்னால ஒரு காரியத்தை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வேதாகம வார்த்தை உங்களுக்கு தான். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கிதியோன் வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. துன்பம் என்பது தோல்வி இல்லை, அது தேவன் நம்மளை தயார்படுத்துகிறார் என்று. மீதியான துன்பப்படுத்திய ஆண்டுகள் இஸ்ரவேலுக்கு மிகவும் கடினமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தேவன் ஒரு ஜெயத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். கிதியோன் தன்னை பலவீனமானவன் என்று நினைத்திருந்தான். ஆனால் தேவன் அவனை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். அதுபோல இன்று நீங்கள் உங்களை சிறியவன் என்று நினைக்காதீங்க. தேவன் உங்களை பெரிய நோக்கத்திற்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு 300 பேரால் ஒரு பெரிய படையையே ஜெயிக்க வைத்த நம்முடைய தேவன் நம் வாழ்க்கையில் வரும் சிறுமை, தாமதம், துன்பம் எல்லாம் வீணல்ல. அது நம்மை உயர்த்த தேவன் பயன்படுத்தும் வழி. இன்று நீங்கள் திடன் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். உங்கள் சிறுமையை சாட்சியாக மாற்றுவார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எவ்வளவு உடைந்த மனதுடன் இருந்தாலும் இயேசு உங்களை சுகப்படுத்துவார். உங்கள் இதயத்தில் யாரும் பார்க்காத காயங்கள் இருக்கலாம். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் பிரியமானவர்களே, நீங்கள் சந்தித்த சிறுமைகள், நீங்கள் கடந்த துன்பமான நாட்கள் எல்லாம் வீணாக போவதில்லை என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவன் உங்கள் கண்ணீரை எண்ணிக்கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் அதை சந்தோஷமாக மாற்றுவார். இன்று உங்கள் வாழ்க்கை இருளாக தோன்றினாலும் அந்த இருள் நிரந்தரமல்ல. தேவன் உங்கள் வாழ்வில் ஒளியை கொண்டு வரப்போகிறார். நீங்கள் இப்போது பலவீனமாக உணர்ந்தாலும் தேவன் உங்களுக்கு புதிய வலிமையை தருவார். உங்கள் துன்பமான ஆண்டுகளுக்கு பதிலாக, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக தேவன் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுப்பார். அதனால் இன்று நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்கள் காயங்களை சுகமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றுவார். ஆமேன்.